இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, கடைசி நாட்கள் குறித்து இயேசு மிக தெளிவாக மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்கிறார். மற்றவர்கள் நம்மை வஞ்சிக்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கச் சொல்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவார்கள். எனவே காரியங்கள் எப்போதும் பார்க்கிற வண்ணம் இருப்பது இல்லை. பிசாசு வஞ்சிக்கிறதில் வல்லவன். செத்த ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளும் முயற்சி என்பது குறி சொல்லுதல் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. அது தடை செய்யப்பட்ட ஒன்று. சுவாரஸ்யமான விஷயம், 1977ஆம் ஆண்டில் ஒரு சிலர் கணக்கெடுப்பு நடத்தினர். அதில் சுமார் 35% அமெரிக்க கிறிஸ்தவர்கள் செத்த ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளலாம் என்று நம்புகிறார்கள். உண்மையில் எல்லா அமெரிக்கர்களும். பின்னர் 1983இல் மற்றொரு ஆய்வு செய்யப்பட்டது. அது மேலும் 15% உயர்ந்து இருந்தது. மேலும் 42% அமெரிக்கர்கள் செத்தவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்று நம்புகிறார்கள். இப்போது மிக வருத்தம் என்னவென்றால், செத்தவர்களுடன் தொடர்பு கொள்ள கிறிஸ்தவர்களுக்கு வேதத்தில் என்றென்றும் தடை விதிக்கப்பட்ட நிலையில், இப்போது ஞானஸ்நானம் பெற்று ஏற்றுக்கொள்ளப்படுகிற கிறிஸ்தவர்களிடத்தில் பில்லி சூனியம் ஒரு புதிய வடிவில் இருக்கிறது. ஜனங்கள் அமானுஷ்யத்துடன் முன்கூட்டியே வகைப்படுத்திக் கொள்கிறதை காணலாம். உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளை தருகிறேன். டாக்டர் ஈபன் அலெக்சாண்டர் ஒரு நரம்பியல் நிபுணர். அவர் முரண்பாடாக கோமா நிலையில் இருப்பவர்களின் மரண பய அனுபவங்களை உண்மையில் நம்ப மாட்டார். அவர் தனது புத்தகத்தில் பரலோகத்தில் ஆதாரம் என்று ஒரு மருத்துவரின் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையின் அனுபவம் குறித்தும், பரலோகத்திற்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டு மனமாற்றம் அடைந்ததை குறித்தும், அங்கு கண்ட ஜனங்களையும் குறித்து விவரிக்கிறார். டான் பைப்பர் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு புத்தகம் எழுதினார். சாலை விபத்தில் இறந்து போனார். தலையில் 18 சக்கர வாகனத்தால் நசுக்கப்பட்டார். அவர் இறந்ததை அறிந்த ஒரு போதகர் நிறுத்தி அவரது சரீரத்தில் கை வைத்து ஜெபித்தார். அவர் 90 நிமிடங்கள் பரலோகத்தில் இருந்ததாக, அங்கு உறவினர்களை பார்த்து பேசியதாக சிறப்பான விற்பனையாகும் நியூயார்க் டைம்ஸ் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் தொடர்ந்து பரலோகம் உண்மை என்ற மிகவும் பிரபலமான இந்த சமீபத்திய புத்தகத்திற்கு பேராதரவு அளித்தார். 2010ஆம் ஆண்டு நியூயார்க் டைம்ஸ் புத்தகத்தில் எழுதியது அதிக விற்பனையானது. ஒரு சிறுவன் பரலோகம் சென்று திரும்பின பயணத்தின் அதிர்ச்சியூட்டும் கதையை எழுதினார். இதை எழுதியவரும் ஒரு போதகர், டோட் புர்போ. எழுதியது அவருடைய 4 வயது மகன் கால்டனை பற்றி. அவசர அறுவை சிகிச்சையின் போது மரணத்திற்கு சமீபத்திய அனுபவங்களை அந்த சிறுவன் கண்டிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறார். அவன் பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவனுடைய தாத்தாவையும் பாட்டியையும் பார்த்து தனது தாயால் கருச்சிதைந்த சகோதரியும் கண்டதாக எழுதியிருக்கிறார். அவன் இயேசுவிடம் பேசியிருப்பதை, பரலோகம் எப்படி இருந்ததை விவரித்து இருந்தார். உண்மையில் அவருடைய தந்தை ஒரு மந்திரி. அவர் கிறிஸ்தவத்தில் போதிக்கப்பட்டு அந்த ஞானத்தில் வளர்ந்தவர். இதை ஒரு திரைப்படமாக எடுத்தார்கள். எல்லோரும் அதை அற்புதம் அற்புதம் என்று நினைத்திருப்பார்கள். இந்த ஜனங்களின் நேர்மையை நான் சந்தேகிக்கவில்லை. அவர்களுக்கு அனுபவம் கிடைத்தது, எனக்கு சந்தேகமில்லை. ஒருவர் அறுவை சிகிச்சையின் போது இறந்துவிட்டதாக கூறப்படும் போது, அல்லது அவர் கோமாவினால் பாதிக்கப்படும் போது, ஏனென்றால் அதனால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் பல இருக்கின்றன. அவர்கள் கோமாவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், பல விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலில் நாம் செத்தவர்களுடன் தொடர்பு கொள்வது குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஏசாயா 8:19, அவர்கள் உங்களை நோக்கி முணுமுணு என்று ஓதுகிற குறிகாரர்களிடத்திலும் விசாரிங்கள் என்று சொல்லும் போது, ஜனங்கள் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. குறிப்பாக ஒருவர், நான் அறுவை சிகிச்சையில் இறந்து போய் பரலோகத்தில் பாட்டியுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவன் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்தான். ஒரு நபர் கனவு காண்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் அது பரலோகத்திலிருந்து வரும் செய்தி இல்லை. சொப்பனங்கள் தேவனிடமிருந்தும் வரலாம், பிசாசிடமிருந்தும் வரலாம். இந்த விஷயங்கள் குறித்து நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். லேவியராகமம் 19:31, அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். செத்தவர்களிடமிருந்து செய்தி வந்துள்ளது என்று குறி சொல்லுகிறவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே இது ஒரு புதிய ஞானஸ்நானம் போன்று பரிசுத்தமாக்கப்படுகிறது. பில்லி சூனியம் ஒரு பதிப்பு. நான் பரலோகத்திற்குச் சென்றேன், செத்தவர்களிடமிருந்து செய்தி கிடைத்த அனுபவம் எனக்கு இருக்கிறது என்று கிறிஸ்தவர்கள் சொல்லும்போது, செத்த ஒருவரிடமிருந்து ஒரு கிறிஸ்தவர், ஒரு விசுவாசி எந்த ஒரு செய்தியும் பெற்றதற்கான எந்த ஆதாரமும் வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. சவுல் ராஜா குறி சொல்லுகிறவர்களிடத்தில் கலந்தாலோசிக்கும் போது அது நிகழ்கிறது.
மோசே மற்றும் எலியாவும் மறுரூபமாகும் மலையில் இயேசுவுக்கு தரிசனமான போது செத்த நபர்கள் ஜீவிக்கிற ஒருவருடன் தொடர்பு கொண்டது அவர்கள் மட்டுமே. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது கூட தெரியாது. தியாகத்தை பற்றி அவர்கள் அவரிடம் உரையாடியிருப்பார்கள். பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானுடன் தொடர்பு கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. மகிமையான இயேசு வெற்றி சிறந்தவராக இருந்தார். அவர்கள் அவரிடம் பேசினார்கள். ஆகவே செத்தவர்களிடமிருந்து ஜனங்கள் செய்திகளை பெறுகிறார்கள் என்ற எண்ணம். எலியா ஏன் அங்கே வந்தார் என்பது நமக்கு தெரியும். அவர் மரிக்கவில்லை. எலியா சுழல் காற்றிலே ஏறிப்போனார். இயேசு மரித்த பிறகு உயிர் தெழும்பினார் என்று யூதா புத்தகம் கூறுகிறது. உபாகமம் 18:10. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். மந்திரவாதியும் சன்னதக்காரனும் செத்த ஆவிகளிடத்தில் குறி கேட்கிறவனும் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அருவருப்பானவன் என்பது மட்டுமல்லாமல் அதைவிட முக்கியமானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார். எனவே இங்கே ஒரு கேள்வி. இறந்தவர்கள் வேதத்தின்படி உயிருள்ளவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியுமா? சில வசனங்களை தருகிறேன். யோபு 14:21. இறக்கும் ஒரு மனிதனைப் பற்றி பேசுகையில் அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான் என்று கூறுகிறது. மனிதன் மரிக்கிறான், பரலோகத்திற்கு சென்று கீழே என்ன நடக்கிறது என்று பார்க்கிறானா? அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் உணரான். அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். அந்த வழியில் அதை சிந்தியுங்கள். உங்கள் உறவினர்கள் பரலோகத்திற்கு சென்றால் கீழே பூமியில் என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியுமா? ஒரு தாய்க்கு குழந்தைகள், பேரக்குழந்தைகள் என ஒரு கூட்டமே இருந்தால் எல்லா சோதனை, பிரச்சனை, கஷ்டம், தோல்வி, வேதனை என அவர்கள் இங்கே நடக்கிற எல்லாவற்றையும் பார்த்து பரலோகத்தை அனுபவிக்க முடியுமா? முடியாது. அப்படி முடியாது என்று வேதம் சொல்கிறது. யாரும் அங்கு ஏறவில்லை என்று இயேசு சொன்னார். இப்போது எனக்கு இறுதி வார்த்தை நான் முடித்துவிட்டதால் அல்ல, ஆனால் இது மிகவும் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். பரலோகத்திலிருந்து இறங்கினவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை, யாரும் வரவில்லை. பரலோகம் வரை சென்று செய்தியை கொண்டு வந்தது இயேசுவை தவிர ஒருவனும் இல்லை. மரணத்திற்கு சமீபத்திய இந்த அனுபவங்கள் ஜனங்களுக்கு இருக்கும்போது என்ன நடக்கிறது? மாரடைப்பால் தப்பியவர்களில் 10% முதல் 25% வரை அவர்கள் NDE-க்களை கொண்டிருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது மிகவும் பொதுவானது. பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர் சூசன் பிளாக்மோர் ஜீவனுக்காக மரணத்திற்கு சமீபத்திய அனுபவங்களின் ஆசிரியர் குறிப்பிடுகையில், இந்த NDE-க்கள் பலவற்றில் உற்சாகம், வெளிச்சத்தை நோக்கி நகரும் உணர்வு ஆகியவை உண்மையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையின் பொதுவான அறிகுறி. அந்த சிக்கல் உள்ளவர்களுக்கு இது அடிக்கடி நிகழ்கின்றது. ஒரு பரிசோதனையில் மருத்துவர் லாடிஸ்லாஸ் மிதுனா ஒரு பாடத்திற்கு 30% கார்பன் டை ஆக்சைடு, 70% ஆக்சிஜனை வழங்கினார். பின்னர் அதன் பொருள் கூறியது, நான் விண்வெளியிலிருந்து வெளியேறிய போதும் நான் என்னை கீழே பார்த்து கொண்டிருப்பதைப் போல உணர்ந்தேன், பிரிக்கப்பட்டதை உணர்ந்தேன். இது தூண்டக்கூடிய விஷயமாக இருந்தது. உண்மையாக உணர்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இது இறையியலை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை. வேறொருவர் சில ஆய்வுகள் செய்தார். மூளையின் சரியான தற்காலிக இழப்புக்கான மின்சார தூண்டுதல் மரணத்தின் சமீபத்திய அனுபவங்கள் சரீர பருமன்களில் சரீர அனுபவங்களுக்கு வெளியே காணப்படும் அதே பிரித்தலுக்கு நம்பத்தகுந்த முறையில் தூண்டுவதாக நிரூபிக்கப்பட்டது. மரணத்திற்கு சமீபத்திய அனுபவங்களின் பிற கூறுகளை மயக்க மருந்து கொண்டு மீண்டும் உருவாக்கிக் கொள்ள முடியும். அதனால்தான் அறுவை சிகிச்சையில் இறக்கும் அதிக சதவிகிதத்தினர் நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொல்கிறார்கள். நீங்கள் இங்கே கவனம் செலுத்த வேண்டியது, நான் உங்களிடம் பேசிய இந்த மரணத்திற்கு சமீபத்திய அனுபவங்கள் குறித்து. டான் பைப்பர் மற்றும் டோட் பர்போ மற்றும் கால்டன் மற்றும் மருத்துவர், அவர்கள் அனைவரும் அமெரிக்காவில் கிறிஸ்தவத்தின் சூழலில் வாழ்கின்றார்கள். அவர்கள் வளர்ந்த மதத்தின் சூழலில் இந்த மரண அனுபவங்களைக் கொண்டிருக்கின்றார்கள். மரணத்திற்கு சமீபத்திய அனுபவம் இருக்கும்போது இந்தியாவில் அவர் யாரை பார்ப்பார்கள்? கிருஷ்ணா. புத்த நாட்டிற்கு சென்றால் அவர்கள் மரணத்திற்கு சமீபத்திய பயத்தின் போது யாரை பார்க்கிறார்கள்? புத்தா. ஆகவே ஜனங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களின் மரணத்திற்கு சமீபத்திய அனுபவங்களை வேதத்தின் அடிப்படையில் கொண்டு பார்க்கிறோமா? இந்த அனுபவங்கள் பிசாசு கொண்டு வருகிறதா? தொடர்ந்து பார்ப்போம். மரண உணர்வுகள் வேத அடிப்படையில் இருக்குமா? அவர்களுக்கு ஏதாவது தெரியுமா? சங்கீதம் 115:17 நான் தெளிவுபடுத்துகிறேன், நான் பரலோகத்தை நம்புகிறேன், ஒரு நாள் செல்லவும் விரும்புகிறேன், உண்மை என்று விசுவாசிக்கிறேன், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் ஜனங்கள் உயிர்த்தெழுதலுக்கு முன்பும் நியாயத்தீர்ப்புக்கு முன்பும் பூமியிலிருந்து நேராக பரலோகம் செல்வார்கள் என்று நான் நம்பவில்லை. இவை எப்போதும் நிகழும் என்பது குறித்து வேதம் மிக தெளிவாகச் சொல்கிறது. அது இன்னும் நடக்கவில்லை. ஏனோக், எலியா, மோசே பரலோகத்தில் இருக்கிறார்கள். இயேசுவின் விசேஷ உயிர்த்தெழுதலில் மத்தேயு 27 முடிவில் பரலோகத்திற்கு சென்ற சிலர் இருக்கிறார்கள். பெரும்பான்மையான ஜனங்கள்
இன்னும் தங்கள் கல்லறைகளில் நித்திரையாயிருக்கிறார்கள். ஓ, ஆனால் போதகர் டக், இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் என்று வேதம் கூறுகிறது. அது உண்மை. ஒரு நபர் ரட்சிக்கப்பட்ட நிலையில் மரிக்கும் போது அவர்களின் அடுத்த சிந்தனை தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்பது. அவர்களுக்கு கால உணர்வு இல்லை. அவர்கள் இன்னும் அங்கு செல்லவில்லை. அதனால் தான் நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாராவது உங்களிடம் வந்து, எனக்கு பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது, மறுபக்கத்திலிருந்து வந்திருக்கிறது என்றால், நீங்கள் அடுத்த திசையை நோக்கி போக வேண்டும். இது ஆவியுலகம் என்று அழைக்கப்படுகிறது. சங்கீதம் 115:17 மரித்தவர்கள் கர்த்தரை துதியார்கள். நான் மரித்து பரலோகத்திற்குச் சென்றால் முதலில் நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன். துதிக்க மாட்டார்கள் என்று தாவீது சொல்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தாவீது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே என்று பேதுரு சொல்கிறார். தாவீது பரலோகம் சென்றிருப்பார் என்று நினைப்பீர்கள். சங்கீதம் 6:5 மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை. சங்கீதம் 146:2-4 நான் உயிரோடிருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடிருக்கும் மட்டும் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். அவர் பரலோகில் நடந்து பூமியில் உங்களுக்கு செய்திகளை அனுப்புவது இல்லை. ஓ, ஆனால் போதகர் டக், என் கணவரின் பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். எங்களுக்கு மணமாகி 50 ஆண்டுகள் ஆகிறது. அவர் இறந்துவிட்டார். என்னிடம் பேசுகிறதை நான் கேட்டேன். இறுதிச் சடங்கில் என்னை நோக்கி பார்ப்பதை நான் உணர்ந்தேன். இந்த அனுபவங்களை ஜனங்கள் பெறுவது வழக்கத்திற்கு மாறானதல்ல. நீங்கள் திருமணம் செய்த அநேக காலம் ஆகலாம். என் சகோதரர் மரித்து ஏறக்குறைய 32 ஆண்டுகளாக என் வாழ்க்கையில் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். மரித்த சகோதரருடன் பேசுகிறேன். அவரது பிரசன்னத்தை உணர்கிறேன். இறந்தபோதும் அவர் என் அருகில் இருப்பதாக உணர்கிறேன். இது என் சகோதரனின் பல நினைவுகள் என் மனதில் எனக்கு இருப்பதால் தான் அது மிகவும் சாதாரணம். ஆனால் என் சகோதரனின் சிதைந்த ஆவி என் வீட்டைச் சுற்றி வந்து பரலோகத்திலிருந்து என்னிடம் பேசுகிறார் என்று அதற்கு அர்த்தமல்ல. அது என்னவென்று எனக்கு தெரியும். நான் ஜனங்களின் அனுபவங்களிலிருந்து விலகிச் செல்ல முயற்சிக்கவில்லை. நீங்கள் சத்தியத்தை அடிப்படையாக வைத்து பேசக்கூடாது. ஏசாயா 38:18 மரணம் உம்மை போற்றாது. பிரசங்கி 9:5 மற்றும் 6 உயிரோடிருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. மரித்தவர்கள் உங்களுக்கு தெரிகிறதா? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அவர்களுக்கு எவ்வளவு தெரியும்? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். ஆகவே சொர்க்கத்தில் என் பாட்டி, என் தாத்தா, என் சிறிய சகோதரி யாரையாவது பார்த்தேன் என்று நீங்கள் சொன்னால் அவர்கள் எதையும் அறியார்கள். அவர்கள் தூங்குகிறார்கள். ஆக யார் உங்களிடம் பேசியிருப்பார்கள்? ஒருவேளை அந்த சிறுவனுக்கு நினைவு இருந்திருக்கலாம். ஆம், அவன் ஒருபோதும் அறிந்திராத விஷயங்களை அறிந்திருக்கலாம். பிசாசுக்கு அந்த விஷயங்கள் தெரியுமா? அவனது தாத்தா எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? நண்பர்களே, எங்கும் சென்றிட வேண்டாம். இன்றைய விளக்கக் காட்சிக்கு இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் திரும்பி வருவோம். இன்று நம் உலகில் மிகவும் குழப்பமான விஷயங்களில் ஒன்று, நாம் மரிக்கும் போது என்ன நடக்கும் என்பது பெரிய கேள்வி. பிற்பட்ட வாழ்க்கையை பற்றிய கருத்துக்களுக்கு எல்லா இடங்களிலும் உங்களை ஒருவர் திருப்புவது போல் தெரியும். பரலோகம், நரகம் ஆகிய வாழ்வை மறந்து இந்த அனைத்து முரண்பாடான மற்றும் குழப்பமான செய்திகளிலும் நீங்கள் சோர்வடைந்து விடுவீர்கள். வேதம் உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா? அற்புதமான உண்மைகள் உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இலவச பத்திரிகையை அனுப்ப விரும்புகின்றது. இந்த 4 வண்ண இதழ் கவரும் வகையில் வேதாகம உண்மைகளை எளிமையாக வழங்குகிறது. மரணம், நரகம் மற்றும் நித்திய ஜீவனை நாம் அறிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகிறோம். குழப்பமான விஷயங்கள் அனைத்திற்கும் உள்ள வாழ்க்கையின் மத்தியில் ஒரு வசீகரிக்கும் மற்றும் சமகால வழியில் சக்தி வாய்ந்த படிப்பினைகளை இது வழங்குகிறது. நாம் மரிக்கும் போது என்ன நடக்கப் போகிறது என்பதையும் உள்ளடக்கி இருக்கிறது. முக்கியமாக உங்கள் இலவச நகலை பெற நித்தியத்திற்கு நீங்கள் எவ்வாறு தயாராக முடியும் என்பதையும் சக்தி வாய்ந்த படிப்பினைகளை இது வழங்குகிறது. திரையில் காணும் எண்ணிற்கு அழைத்து உங்கள் சலுகை எண் 357 குறிப்பிடவும் அல்லது இணையதள முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத வளத்தை படித்த பிறகு நிச்சயமாக உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த சிறுவனுக்கு நினைவு இருந்திருக்கலாம். ஆம், அவன் ஒருபோதும் அறிந்திராத விஷயங்களை அறிந்திருக்கலாம். பிசாசுக்கு அந்த விஷயங்கள் தெரியுமா? அவனது தாத்தா எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? அவனது சிறிய சகோதரியை பற்றி தெரியுமா? நிச்சயமாக பிசாசுக்கு தெரியும். பிசாசு தீர்க்கதரிசிகளுக்கு தகவல்களை கொடுக்க முடியும். சொப்பனங்கள் மூலம் பேச முடியும். குறி சொல்பவர்களாக மாறியவர்கள் கூட. குறி சொல்பவர்கள் என்றால் யார்? நடுவாக இருப்பவர். அவர்கள் உண்மையான உலகத்துக்கும் ஆவி உலகத்துக்கும் இடையில் பயணம் செய்பவர்கள். அப்பால் எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது என்று சொல்லும் ஒரு அழகான சிறுவனாக இருந்தாலும், குறி சொல்பவர்களாக இருந்தாலும், மரணம், பரலோகம், நரகத்தைப் பற்றிய தகவல்களை குறி சொல்பவர்களிடமிருந்து பெறக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. வார்த்தையிலிருந்து பெற வேண்டும். ஆமென். உயிரோடு இருக்கிறவர்கள் மரிப்பதை அறிவார்கள். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அவர்கள் சிநேகமும் பகையும் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று.
சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதொன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. நீங்கள் வாசிக்க வேண்டும் 10வது வசனத்தில். அதில் இருக்கிறது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. எனவே மரித்தவர்கள் எங்கே போகிறார்கள்? யோபு 17:13. அவர்கள் மரிக்கும்போது, நான் காத்திருந்தாலும் பாதாளம் என் வீடாயிருக்கும். மரித்தவர்கள் எங்கே காத்திருக்கிறார்கள்? கல்லறையில். யோபு 21:32 படிக்கலாம். அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான், அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும். உயிர்த்தெழுதல் வரை அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? கல்லறையில். எபினேசர் ஸ்க்ரூஜ் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் சென்று திரும்புவதில்லை. 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவபக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை, நியாயத்தீர்ப்பு நாள் வரை தங்கள் பலனை பெற மாட்டார்கள். அவர்களை நியாயம் தீர்ப்பது ஒரு விதமான விசித்திரம். அவர்களை பரலோகத்திலிருந்து கொண்டு வர வேண்டும். சவுல் ராஜா சாமுவேலின் ரூபத்தை கண்டதை வேதத்தில் சொல்லப்பட்டது எதற்கு? வேதத்தில் 1 சாமுவேல் 28:3-20 வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். முழு வசனங்களையும் படிக்க நமக்கு நேரமில்லை. ஆகவே விரைவாக, கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றதும் சவுல் ராஜா மிகவும் பயந்ததாக நமக்குத் தெரிகிறது. அவர் தீர்க்கதரிசிகளுடன் பேச முயன்றார். அவர்களிடமிருந்து எந்த செய்தியும் இல்லை. ஆசாரியர்களிடம், தேவனிடமிருந்து எந்த செய்தியும் இல்லை. சில வழிகாட்டுதல்களை பெற தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார். சவுல் தேவனுக்கு எதிராக கலகம் செய்து பெருமை கொண்டதின் காரணமாக பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினார். எனவே சில வழிகாட்டுதல்களை பெறுவதற்காக அவர், எனக்கு ஒரு சூனியக்காரரை கண்டுபிடி, குறி சொல்லுகிறவர். சாமுவேல் தீர்க்கதரிசியிடமிருந்து என்னால் கேட்க முடிந்தால் நான் மிக நன்றாக இருப்பேன். சாமுவேல் முன்னமே மரித்துப் போனான். அதனால் அவர்கள் தங்கள் சிறு கருப்பு புத்தகத்தை வெளியே எடுத்து எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறதைக் கண்டார்கள். எந்தோரில் அவள் பேர் பெற்றவளாக இருந்தாள். எனவே சாமுவேல் சவுல் வேஷம் மாறி ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்திலே சென்றார். அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லு என்றார். சாத்தானோ எதுவோ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்து என்ன என்று கேட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்பி வந்தாரா? சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்பி வந்தாரா? பிசாசுக்கு உயிர்த்தெழும் வல்லமை இருக்கிறதா? நவீன சூழலில் என்ன நடக்கிறது என்பதை அவள் கடந்து செல்கிறாள். ஆம், சாமுவேல் ஒரு செய்தியைச் சொன்னார். சாமுவேல் என்று சொல்லும் அந்த பேய் அது சாமுவேல் அல்ல. அது முற்றிலும் உற்சாகமில்லாத நம்பிக்கையற்ற செய்தி. சவுலும் அவருடைய குமாரர்களும் அடுத்த நாள் மரித்துப் போவார்கள் என்று முன்னறிவித்த செய்தி. வானிலை கணிப்பாளர்கள் கூட சில நேரங்களில் அதை சரியாக கணிப்பார்கள். குறிப்பாக சவுலை ஊக்கப்படுத்தாமல் இருந்தால் அந்த யுத்தத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று பிசாசுக்கு தெரியும். உண்மையில் நீங்கள் படிக்கலாம், சவுல் இவ்வளவு சிக்கலில் சிக்கி சபிக்கப்பட்டதற்கான காரணத்தை வேதம் சொல்கிறது. 1 நாளாகமம் 10:13. சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும் செத்துப்போனான் என்று. எந்தோரில் குறி சொல்கிறவனை அவர் கலந்து ஆலோசித்தார். குறி சொல்கிறவனிலிருந்து நமக்கு வழிகாட்டுதல் வேண்டுமா? ஒருவர், நான் மறுபுறம் சென்றேன், நான் திரும்பி வந்தேன், உங்களுக்காக ஒரு செய்தி வைத்திருக்கிறேன். கடைசி காலங்களில் வஞ்சிக்கிறவர்கள் மிகவும் நம்பத்தகுந்த செய்தியை சொல்வார்கள். முடிந்தால் தெரிந்து கொண்டவர்களைக் கூட ஏமாற்றுவார்கள். இந்த புத்தகங்களை படித்து பரலோகம் அல்லது நரகத்திற்கு செல்கிறவர்களிடமிருந்து இந்த செய்திகளை பெறுவதற்கும் கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்களே விழுந்து போவதற்கு வழிகளை நான் கேட்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. வேறொருவர் நரகத்தில் 23 நிமிடங்கள் என ஒரு புத்தகத்தை எழுதினார். ஆண்டவரை பற்றிய சத்தியத்தை திருப்ப பிசாசு இவைகளை பயன்படுத்துவான். வேதத்தில் இயேசு மரணத்தை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? யோவான் 11:11. நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார் என்று சொல்கிறது. சீஷர்கள் ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் மரணத்தை குறித்து அப்படிச் சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்துப் போனான் என்று வெளிப்படையாகச் சொல்லி இயேசு மரணத்தை என்ன என்று அழைத்தார்? இது ஒரு கனவு இல்லாத நித்திரை. வேதத்தில் 30 தடவைகளுக்கு மேல் மரணத்தை விவரிக்க நித்திரை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அது ஓய்வு என்பது தெரியும். எனவே அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவது பரவாயில்லை. நீங்கள் நிறைய கல்லறைகள் வழியாக சென்றிருக்கலாம். தேவாலய கல்லறையில் கூட குழப்பம் இருப்பதாக நீங்கள் சொல்லலாம். ஒரு கல்லறையில் எங்கள் அன்புக்குரிய தாய் இயேசுவில் உயிர்த்தெழுதலின் எக்காலத்திற்காக காத்திருக்கிறார். ஒரு பாப்டிஸ்ட் அல்லது மெத்தடிஸ்ட் கல்லறையில் இதுபோன்ற கல்லறைகளை நீங்கள் பார்க்கலாம். எங்கள் தாய் இப்போது பொற்தல வீதியில் தேவதூதர்களுடன் பாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் இன்னொன்றை நீங்கள் காணலாம். இதில் பெரும் குழப்பம் இருக்கிறது.
ஆனால் வேதம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ள விரும்பினால், வேதத்தில் யாருக்காவது மரணத்திற்கு சமீபத்திய அனுபவம் இருந்திருந்தால், யாருக்காவது இருந்திருக்க வேண்டுமென்றால் அது லாசருவாக இருந்திருக்கும். அவர் இறந்து 4 நாட்களாகிறது. உலகின் ஒவ்வொரு செய்தி நிறுவனமும் அவரிடம் வந்து அவர்களின் கேமராக்களை அவரது முகத்தில் அசைத்து, அப்படியானால் நீங்கள் அங்கே என்ன பார்த்தீர்கள்? இது நரகத்தில் 23 நிமிடங்கள் அல்லது பரலோகத்தில் 90 நிமிடங்கள் அல்ல, 4 நாட்கள் இருந்தார். அவர் என்ன கருத்து தெரிவித்தார் தெரியுமா? ஒன்றுமில்லை. வேதம் ஏதாவது சொல்லி இருக்கிறதா? அவர் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் எதுவும் அனுபவிக்கவில்லை. ஏனென்றால் அவர் மரித்து நித்திரையில் இருந்தார். நீங்கள் மரிக்கும் நிலையில் இருந்து முற்றிலும் மரிக்காத நிலை என்பதால் மரண அனுபவம் இருக்கலாம். ஒருவருக்கும் ஒருவரின் இதயத்தை நிறுத்தி அவரின் இதயத்தை வெளியே எடுத்து ஒரு புதிய இதயத்தை அவருக்கு வைத்திருக்கலாம். அவருக்கு மரண பயம் இருக்கும். ஆகவே அந்த அனுபவம் இருக்காது. ஏனெனில் இது மூளையில் உணரும் ஒன்று. உண்மையில் வேதத்தில் ஏறக்குறைய 12 உயிர்த்தெழுதல்கள் இருக்கின்றன. அவர்களில் எத்தனை பேர் மரணத்தில் தங்கள் அனுபவத்தை குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்? 0. ஆகவே மரணத்திற்கு சமீபத்திய அனுபவத்தை ஒரு கனவு அல்லது ஒரு பார்வை அல்லது நீங்கள் கோமா நிலையிலிருந்து உணரும் பயத்தின் உண்மையை கிறிஸ்தவர்கள் எவ்வளவு யூகிக்க முடியும்? யோவான் 5:28 இயேசு, நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேதக் குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்கிறார். காலம் வருகிறது, அது இன்னும் நடக்கவில்லை. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இயேசு சொன்னார், நான் அவனை எழுப்புவேன். எப்போது? கடைசி நாளில். அந்த உயிர்த்தெழுதல் இன்னும் நடக்கவில்லை. அது எப்போது நடக்கும்? 1 தெசலோனிக்கேயர் 4:13. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான பவுல் எதை சொல்கிறார்? மரித்தவர்களின் நிமித்தம். மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நம் அன்புக்குரியவர்களை மீண்டும் பார்ப்போமா? ஆம், பார்ப்போம் என்று நம்புகிறேன். 16வது வசனம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். பின்னர் உயிரோடு இருக்கும் நாம் அவரை வானத்தில் சந்திப்போம். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் 1 கொரிந்தியர் 15:22-23 உள்ள பவுலின் வார்த்தைகளை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள முடியாது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து 2000 ஆண்டுக்கு முன்பு உயிர்த்தெழுந்தார். பின்னர் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் அவர் வருகையில், அவர்கள் எப்போது உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? அவரது வருகையில். இதுவரை உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்களா? இல்லை. இதை பேச நான் ஏன் நேரம் எடுத்துக் கொள்கிறேன் என்றால், பிசாசு சொல்கிறது, வேதம் சொல்கிறது மாறாக. கடைசி நாட்களில் இது எதிரியின் முக்கிய வஞ்சனைகளில் ஒன்றாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:9. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு உலகில் தேவ வார்த்தையை இழந்த புறஜாதியருக்கு பவுல் எழுதவில்லை. அவர் சபைகளுக்கு பேசுகிறார். அவர்கள் வார்த்தையின் அன்பை பெறாவிட்டால் பிசாசு அதை பயன்படுத்திக் கொள்வான். அவர்கள் எல்லா வகையான அனுபவங்களையும் பெறுவார்கள். நேர்மையானவர்களாக இருப்பார்கள். இந்த கொடிய மாயைகளை நம்புவதற்கு தேவன் அவர்களை அனுமதிப்பார். வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, வலு சர்ப்பத்தின் மிருகத்தின் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் பிசாசின் அற்புதங்கள். 2 கொரிந்தியர் 11. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. எனவே சொப்பனங்களில் தொடர்பு கொள்ளும் இவைகள் யார்? அற்புதங்களைச் செய்யும் பிசாசுகளின் ஆவிகள் குறித்து வேதம் பேசுகிறது. பழைய ஏற்பாட்டில் அவைகள் பொய்யாவிகள் என்று பேசுகிறது. பிசாசு தனியாக விழவில்லை. ஜனங்களை ஏமாற்ற தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வதற்கு தேவதூதர்களை சேர்த்து விட வைத்தான். விலக்கப்பட்ட ஒன்றான பில்லி சூனியம் கலாத்தியர் 5:20 மாம்சத்தின் கிரியைகளில் பட்டியலிடப்பட்டுள்ளது. எபேசியரில் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் என்று பவுல் கூறுகிறார். எனவே அங்கு கொடூரமான செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிக்கல் என்னவென்றால், இது சமீபத்தில் கிறிஸ்தவத்தின் வஸ்திரத்தை அணிந்து வருகிறது. சித்தரிக்கப்படும் போது குறிப்பாக ஒரு சிறு குழந்தை மூலமாகவோ அல்லது ஒருவர் ஏன் இந்த அனுபவத்தின் மூலம் மனம் மாறுகிறார்கள்? ஏன் இவர்கள் ஜெபிக்கிறார்கள்? நல்லது தேவனிடமிருந்து வரவேண்டும் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தைகளின்படி அது பேசவில்லை என்றால் அவற்றில் வெளிச்சம் இருக்காது. இயேசு மீண்டும் வருவார் என்று நம்புகிறேன்.
உயிர்த்தெழுதல் இருக்கப் போகிறது என்று விசுவாசிக்கிறேன். அன்புக்குரியவர்களை மீண்டும் பார்ப்போம் என்று நம்புகிறேன். அந்த விஷயத்தில் வேதம் மிகவும் தெளிவாக இருப்பதால் அவர்களிடமிருந்து செய்திகளை பெற இப்போது வாய்க்கால் அமைக்க முயற்சிக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். தேவனை மதிக்கும் அனைவரும் அமானுஷ்ய உலகத்தை தவிர்க்கட்டும். ருட்யார்ட் கிப்ளிங்கின் வார்த்தைகளை ஒருவர் எனக்கு நினைவூட்டினார். இதை குறித்து அவர் ஒரு கவிதை எழுதினார். ஓ, எந்தோருக்கான பாதை மிகப் பழமையான சாலை, அனைவரின் வினோதமான சாலை. சவுலின் நாட்களில் செய்ததைப் போல நேராக அது சூனியக்காரரின் தங்குமிடத்திற்கு ஓடுகிறது. எந்தோருக்குச் செல்லும் பாதையில் இருக்கும் துக்கத்தை ஒன்றும் மாற்றாது. நண்பர்களே, எதுவாக இருந்தாலும், பிளாக்பஸ்டர் திரைப்படமோ, அதிகம் விற்பனையாகும் புத்தகமோ அல்லது அந்த சாலையோ, அதில் நம்பி இறங்க வேண்டாம். வேத வசனங்களை மாற்ற முயற்சிக்கும் பிசாசின் வஞ்சிக்கிற ஆவிகளின் கிரியைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு மீண்டும் வருகிறார். அவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மறியாமலும் இருப்பான். விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? அதுதான் சத்தியத்தின் ஆதாரமாக இருக்க வேண்டும். ஆமென். கூட்டம் ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.